நான் சுந்தரவள்ளி. நீதிமன்றம் அண்ணனுடைய ஆட்சியை புளிச்சு துப்பிச்சு. நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் ரொம்ப மானாங்கண்ணியா அண்ணனை போட்டு பொழந்துருச்சு. இன்னொரு பக்கம் அண்ணனுடைய ஆட்சியை குறித்த உண்மைகளை வெளியிட்டா சேனல்களை முடக்குவோம் அப்படின்னு பல சேனல்களை முடக்கி இருக்கிறாங்க. இதுக்கு இடையில மின்வெட்டு, தண்ணீர் இல்ல, மக்கள் கடுப்புல காண்டாகி கடிச்சு வச்சிருக்கிறாங்க. என்ன நடக்குது தோழர்? தமிழ்நாட்டுல அண்ணா ஆட்சிக்கு 30 நாள் முடிஞ்சிருச்சு. இந்த 30 நாள்ல 40க்கும் மேற்பட்ட பாலியல் வன்புணர்வு, 60க்கும் மேற்பட்ட படுகொலைகள், கூட்டம் கூட்டமா நின்று சண்டை போட்ட குழுச்சண்டைகள், இப்படி எல்லா இடத்துலயும் பிரச்சனை. இதெல்லாம் தாண்டி இந்த தாவேகாவுடைய தற்கொலை கும்பல் இருக்கு இல்லையா, அதுங்க கூட்டம் கூட்டமா கிளம்பி போய் அரசு அலுவலகங்கள்ல நுழைஞ்சு நீ என்ன பண்ற, நீ என்ன பண்ற, நீ என்ன பண்றன்னு ரைடு விட்டுட்டு இருக்காங்க. அரசியல் கட்சிக்கு என்ன வேலைங்க? எம்எல்ஏ போய் கேட்கலாம், அமைச்சர்கள் கேட்கலாம், ஆனா கட்சிக்காரன் போய் கேட்கிறான். வட்டத்தவே நீ ஏத்து பேசுறியா அப்படின்னு ஒரு மருந்து வியாபாரி கிட்ட போய் சண்டை போடுறானுங்க. ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்குங்க ஆட்சி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சிங்கப்பெண் படை நேத்து ஆரம்பிச்சாங்கல்ல, என்ன ஆச்சு? கடலூர்ல 80 வயது மூதாட்டிய 53 வயது ஒரு ஆளு போய் பாலியல் வல்லுறவு செய்ய முயற்சி பண்ணி அந்த அம்மா கத்தி எல்லாரும் ஓடி போய் காப்பாத்தி அவனை அடிச்சு போலீஸ்கிட்ட கொடுத்துருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க என்ன அறுத்து தள்ளிட்டு இருக்கீங்க? புரியவே இல்லைங்க எனக்கு. அண்ணனுடைய 30 நாள் ஆட்சியில என்ன அதிகபட்சமா நடந்திருக்கு? சோஃபா மாடல் நடந்திருக்கு. சோஃபால பணத்தை வச்சு கட்சிகளை விலைக்கு வாங்குறதுக்கு அலுவலகத்துக்கு போறது சோஃபா மாடல். குதிரை பேரம் நடந்திருக்கு. அதிமுக இருந்து 4 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. 26 25 பேர் ஓட்டே போட்டாங்க. அப்ப இன்னொரு கட்சியை உடைச்சு ஓட்டு போடுறதுக்கு சோஃபா அனுப்பிட்டாரு நம்ம அண்ணன். அப்ப கட்சியை உடைக்கிற வேலை பார்த்திருக்கிறாங்க இந்த 30 நாள்ல. இன்னொரு பிரச்சனை என்ன? ரூட் மாஃபியாக்களை வச்சு பொய்களை பரப்பிக்கிட்டே இருக்கிறது. அது என்ன ரூட் மாஃபியா? ரூட்ன்றது ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை வச்சிருக்கிறது யார் அப்படின்னா நம்ம அண்ணன் விஜயோடைய மேனேஜரா இருக்கக்கூடிய ஜெகதீஷ் தான் வச்சிருக்காரு. அவர் தான் எல்லா கால் செய்தியும் பார்த்துக்கிறாரு. மத்த எல்லாத்தையும் பார்த்துக்கிறவர் அவர் தான். எல்லாத்தையும், புரியுதுங்களா? அந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுனாலதான் அவருக்கு மிகப்பெரிய அளவுல அண்ணன் இடம் கொடுத்து வச்சிருக்காரு. அன்னை அரசியல் கட்சி மீட்டிங் போனாலும், அரசு விழாவுக்கு போனாலும் முன்னாடி உட்கார்ந்து இறங்கி நிக்கிறவர் இந்த ஜெகதீஷ். இங்க பல வீடியோக்களை செக் பண்ணி பாருங்க. ஒரு பால் ரேட்ல ஒரு ஆள் இறங்குவான், அதான் ஜெகதீஷ். அந்த ஆளுடைய நிறுவனம் தான் ரூட். இந்த ரூட் நிறுவனம் தான் பல பேருக்கு பல ஆயிரம் கோடிகளை அள்ளி வீசி பொய்களை பரப்பிட்டு இருக்கு. அண்ணன் வந்த 6வது நாள் ஊழல் ஒளிஞ்சிருச்சு, லஞ்ச லாவணியம் ஒளிஞ்சிருச்சு, சாதி வேறுபாடு ஒளிஞ்சிருச்சு, சாராயம் ஒளிஞ்சிருச்சு, போதை ஒளிஞ்சிருச்சு. சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைங்க, நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அரசியலையோ அல்லது சித்தாந்தத்திலேயோ குறைந்தபட்சம் ஒரு நியூஸ் பேப்பரோ ஒரு செய்தி சேனல்ல ஒரு செய்தியவோ கேட்காத ஒரு பெரும் தற்கொலை கூட்டத்தை நம்ம தான் வளர்த்து வச்சோம். அந்த நம்ம வளர்த்த தற்கொலை கூட்டம்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் இப்போ எங்க அண்ணன் ஜீபும்பா போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாருன்னா ஒன்னும் சரியாகல. குதிரை பேரம் நடந்துகிட்டு, சோஃபா ஆட்சி நடந்துகிட்டு, ரூட் மாஃபியாக்களை வச்சு பொய்யை பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். நீங்க இதுக்கு 35,000த்திற்கும் மேற்பட்ட வாட்ஸ்அப் குழுக்களை பயன்படுத்தி பொய்களை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் கண்ணை மூடிட்டு இந்த இளைஞர்கள் வீட்டுல போய் தங்களுடைய அப்பா அம்மாவுக்குள்ள உட்கார வச்சு இந்த பொய்ய திரும்ப 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 உண்மையா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்தான பாஜகவினுடைய டெக்னிக் ஸ்டைலு. போதை ஒழிப்பு பேசிக்கிட்டே இருக்காரு அண்ணன் விஜய். 258 கோடி போதை பொருள்ல கடத்தினதுல உலக மாஃபியாக்களோட ஒரு பெரிய தொடர்புல ஆதவர்ஜுனா குடும்பமே இருக்கு. ஆதவர்ஜுனாவை அமைச்சர் பதவியில தூக்கிட்டு இது என்னன்னு விசாரின்னு ஒரு குழுவை போடணுமா இல்லையா? சிபிஐக்கு பரிந்துரைக்கணுமா இல்லையா? அதெல்லாம் செய்ய மாட்டாரு. அதெல்லாம் செய்யவே மாட்டாரு அண்ணன். இதே ஆதவர்ஜுனா குரூப் எல்லாம் சேர்ந்து போதை ஒழிக்க போதாம். இதை நீங்க நம்பணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு மாசத்துல ஏற்கனவே ஸ்டாலின் சார் போட்டு வச்ச ஒப்பந்தங்கள், முதலீடுகள், பெரிய பெரிய நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டு வச்சு இங்க புதிய புதிய கம்பெனிகளை கொண்டு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்க அவங்க போட்டு வச்ச ஒப்பந்தங்கள், அதை இவர் பேர்ல ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாரு. பாருங்க, எல்என்டி நான் சொன்னே 19,000 16,000 கொடுத்துட்டாங்க பாரு, 16,000 கோடி முதலீடு பண்ணிட்டாங்க பாரு. அது ஸ்டாலின் செஞ்ச முதலீடு. அப்படி ஸ்டிக்கரை மட்டும் கூச்ச நச்சம் ஒட்டிக்கிறதுக்கு இந்த பீஸுங்க.
இந்த காலகட்டத்தில் தான் 34,000 கோடி கப்பல் கட்டும் தொழிற்சாலை ஆந்திராவுக்கு போயிடுச்சு. இங்க யாரு அதெல்லாம் ஸ்டாலின் ஆட்சியில கையெழுத்து போட்டு வச்சிருந்த ஒப்பந்தம். இங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை, மக்கள் அமைதியான சூழல் இல்ல, மின்சாரம் இல்ல, தண்ணி இல்ல, நிலம் இல்ல, போக்குவரத்து இல்ல, எல்லாமே உடஞ்சு சிதைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு ஆளு இப்படி 34,000 கோடி முதலீடு பண்ணுவாங்க? அமைதியான சூழல்ல தானே முதலீடு பண்ணா திரும்ப அந்த முதலுக்கான லாபத்தை எடுக்க முடியும். அப்ப அவங்களும் தெரிச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க. இந்த லட்சணத்துல அண்ணன் மாறு இடத்துல போய் மக்களை சந்திக்கிறத ஒரு பொய்ய கிளப்பி விடுறாங்க. ஆமா, அண்ணன் மறு வச்சுக்கிட்டு போய் மக்களை சந்திக்கிறாரு. அவர் பனையூரை விட்டுட்டு தாண்ட மாட்டாப்புல அந்த ஆளு. ஏதோ போய் உட்காரணுமே, தலைமைச் செயலகத்துல உட்காரணுமேன்றக்காக முதலமைச்சர் ஆயிட்டோன்னு போய் உட்கார்ந்துட்டு தின்னுட்டு வந்து செஸ் விளையாண்டுட்டு வந்துகிட்டு இருக்கு இந்த பீஸு. இவர் தனியா போய் மறு வச்சுக்கிட்டு போய் மக்களை மாறு இடத்துல சந்திக்கிறாராம். பா, எம்பிட்டுறா போய் காது வலிக்குதுடா, அம்பிட்டு போய் சொல்லுவீங்க? மனசாட்சி வேணாம்? நீங்க உண்மையா ஆட்சி பண்ணுங்க, மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா நீங்க தொடருங்க, அதுல யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீங்க போலியா ஆட்சி பண்ணிட்டு சட்டவிரோதமா இருக்கிறீங்க. சட்டவிரோத செயல் திட்டங்களை செஞ்ச அத்தனை பேரையும் கட்சிக்குள்ள புதுசா சேர்த்திருக்கீங்க. உங்களை வச்சுட்டு என்ன பண்ண 30 நாளா அதுக்கு விழா கொண்டாட போறாங்களாம். அதை தனியா நான் ஒரு வீடியோ போடுறேன். 30 நாள் மிகச்சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டாங்க, விழா கொண்டாடுறாங்களாம். சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல மக்கா. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த பாலிமர் சேனலு, இந்த தமிழ் நியூஸ்னு ஒண்ணு இருக்கும் தெரியுங்களா, 24x7, அப்புறம் ஜனம் டிவி, அது வந்து ஒரு பாஜக டிவி. இது மூணுமே கிட்டத்தட்ட பாஜக டிவி தான். இந்த மூணும் மக்கள் கிட்ட போய் கரண்ட் இல்ல, தண்ணி இல்லன்றத வீடியோ பிடிச்சு போட்டு விட்டாங்களாம். அதுல என்ன ஆகி போச்சுன்னா கடுப்பாகி போய் கேபிள் டிவில இந்த 3 சேனல் தெரியாத மாதிரி ஆகிவிட்டாங்க. இவங்க தான் உட்காந்து மக்களுக்கு அப்படி கருத்தா உட்கார வைக்க போறாங்க. நீங்க கருத்துரிமையை பறிக்கிறதுன்றது இருக்குல்ல, ஒரு ஊடகம், இந்த ஊடகம் 3 மேலையும் மாரிதாஸ் மேலையும் எனக்கு பெரிய மரியாதை எல்லாம் கிடையாது. இவங்க பூரா சங்கிப்பயலுக தான். ஆனா இதுவரைக்கும் அவங்க சொன்னதை ஏதாவது நம்ம மறுத்திருக்கோமா? இல்ல அவங்க சொல்றதுக்குள்ள அவங்களெல்லாம் ஒடுக்குனா சந்தோஷப்பட்டு கை தட்டி இருக்குமா? இல்ல. அவன் கருத்தை சொல்றான், நம்ம கருத்தை சொல்லுவோம், நம்ம களமாடுவோம், களத்துல நின்று போராடுவோம். அதுதான் தெளிவான அரசியல். இந்த 3 சேனல்களையும் ஒடுக்குறது, அதான் 2-3 நாளா வந்து கேபிள் டிவில தெரியாத மாதிரி மாத்தி விட்டுறது. அப்புறம் தெளிவா வந்து ஏதோ ஒண்ணு பேசி விட்டாரு, இந்த போதை மருந்து பத்தி, ஆதவர்ஜுனா குடும்பத்தை பத்தி பேசிட்டாருன்னு யாரு மாரிதாச கைது பண்றது. அந்த ஆளு சாயந்தரமே விடுதலை ஆயிட்டாரு. ஏன்னா அந்த ஆளு சென்ட்ரல் வரைக்கும் பவரான ஆளு. ஏன்னா பாஜக பீஸு, இவர் லோக்கல் பீஸு, இதை மறந்துட்டாங்க. அவர் சாயந்தரமே ரிலீஸ் ஆயிட்டாரு. இது என்ன காட்டுது அப்படின்னா, ஏற்கனவே சமூக வலைத்தளத்துல கடுமையான விமர்சனங்களை வைக்கிறவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணிருக்காங்க. என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட் நானே இந்த 1 வருஷம் தான் அப்பப்போ போய் தலையை காமிச்சிட்டு வருவேன், என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வருவேன். அந்த அக்கௌண்ட்டை முடக்கிருக்காங்க. பெரிய அளவுல வேலை பார்த்து அப்படி கம்பு சுத்தலாம். நான் வந்து எக்ஸ் தளத்துல தான் பெருசா பேசிட்டு இருப்பேன், அதே போல யூடியூப்ல. அது போய் இன்ஸ்டால எப்பயாவது பார்த்துட்டு வருவேன். அதை முடக்கிருக்காங்கன்னா பாரு, எம்பிட்டு பயந்து போய் கிடக்குறாங்கன்னு. இதுதான் உங்க ஆட்சி லட்சணம், கருத்துரிமையை பாதுகாக்கிற லட்சணம். இதை நான் சொன்னா சரியா இருக்காது. ஒரு பொண்ணு சொல்றாங்க, கேளுங்களேன். எல்லா கட்சியினரை பத்தியும் அங்க என்னென்ன ஓட்டைகள் இருக்கு, தப்பு நடக்குது, அது எல்லாமே வெளியே சொல்லுவாரு. அவரு திமுக ஆட்சியில கூட திமுகவை பத்தியே பேசியிருக்காரு. ஆனா அவர் அந்த திமுக ஆட்சியில அரெஸ்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா சுதந்திரம் இருந்துச்சு. ஆனா இப்ப தமிழக வெற்றி கழகத்துல சுதந்திரம் இல்ல. ஏன்னா மாரிதாஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை பத்தி ஒரு உண்மையான கருத்தை வெளியே கொண்டு வர்றாரு. உடனே அதை என்ன பண்றாங்க, அவர் மேல கேஸ போட்டு அரெஸ்ட் பண்றாங்க. அடுத்தது இன்னும் பல உண்மைகள் வெளியே விட்டுருவான், நம்மளை பத்தி தெரிஞ்சதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்றாங்க. என்னங்க நியாயம்? மக்கள் எல்லாம் சும்மா இருக்கிறாங்கன்னு நினைச்சிருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுல அதிர்ச்சிகரமான ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லவா? பொள்ளாச்சி கேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, யாராவது தாவேக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கங்க. பொள்ளாச்சியில 300க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாத்தி போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட நகைப்பணம் பறிச்சு பாலியலா அவங்கள வந்து பாலியல் சுரண்டல் நடத்தி 7 பேர் தற்கொலை பண்ணி 1000க்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் வீடியோக்களும் சிக்கி இருந்தது. இது ஒரு மிகப்பெரிய வழக்கு எடப்பாடி காலத்துல நடந்தது. தெரியாதவங்களுக்காக சொல்றேன். இந்த வழக்குல அதிமுகவினுடைய இளைஞரணியில இருந்து அத்தனை பேர் இருந்தாங்க. இந்த வழக்குல 8 மணி நேரத்துக்கு மேல சிபிசிஐடியால விசாரிக்கப்பட்ட பார் நாகராஜ் இப்ப டிவிகேனுடைய மெம்பர். அன்னை செங்கோட்டையன் தலைமையில போய் சேர்ந்துட்டாப்ல. பாலியல் குற்றவாளிகளின் கூடாரமாக டிவிகே இருக்கு. முன்னாடி எல்லாம் பாஜக தான் இருக்கும், இப்ப பக்கத்துணையா பங்காளியா நம்ம டிவிகேயும் போய் சேர்ந்திருக்கு. அதுல புது தகவல் என்ன அப்படின்னா, வண்டலூர்ல தாவேகா நிர்வாகியுடைய பையன், வண்டலூர்ல, சென்னை வண்டலூர்ல
தாவேக நிர்வாகி பையன் என்ன பண்ணிருக்காருன்னா 2-3 பேர் பெண் குழந்தைகளை நான் வந்து உன்னை லவ் பண்றேன்னு ஏமாத்தி அவங்களோட தனிமையில இருக்கிற போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை நண்பர்களுக்கு அனுப்புறது, அப்புறம் அவங்கள்ட்டே காட்டு இந்த இதை நான் வந்து இதுல போட்டுருவேன், நெட்ல போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டி பல லட்சங்களை கேட்கிறான், பெரிய பெரிய தொகையை கேட்கிறான். அந்த பிள்ளைங்க அப்புறம் கடைசியில போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து நேத்து மிதிச்சு உட்கார வச்சிருக்காங்க. முந்தா நாள் சிங்கப்பெண் படை நாங்கெல்லாம் பயங்கரமா இருப்போம் அப்படின்னு ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தானுங்க, ஷூட்டிங் நடத்திட்டு இருந்தானுங்க. நேத்து அதே கட்சியை சேர்ந்தவங்க இது புது பொள்ளாச்சி, இது வண்டலூர்ல இருக்கிற புது பொள்ளாச்சி கேஸா வந்து நிக்குது. பல பெண்கள் இவரால பாலியல் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு அவங்களுடைய படங்களும் வீடியோக்களும் பொதுவெளியில சுத்துக்கு போயிருச்சு. இது வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நேத்து சிங்கப்பெண் படையை வச்சு நேத்து முழுதான் டிவிக்கு என்ன பண்ணுச்சு, ரீல்ஸ் எடுத்துச்சு. பஸ் ஸ்டாண்ட்ல நடக்கிற மாதிரி ரீல்ஸ், ஓடுற மாதிரி ரீல்ஸ், பெண்கள்கிட்ட பேசுற மாதிரி ரீல்ஸ், பஸ்ல ஏற மாதிரி ரீல்ஸ், அது பண்ற மாதிரி ரீல்ஸா ஏன் போடணும்? சிங்கப்பெண் படை எதுக்கு வீடியோ எடுக்கும்? உங்களுடைய நோக்கம் பெண்களை பாதுகாக்கிறது இருந்தா களத்துல நின்று பாதுகாக்கிற பணியை செஞ்சிருக்கணும். அதை போன அரசு செஞ்சிச்சு. ஆனா நீங்க அதை ரீல்ஸ் எடுத்து போடுறதுடைய நோக்கம் என்ன? சிங்கப்பெண் படை பயங்கரமா களத்துல ஆடிக்கிட்டு இருக்கு, களம் ஆடிக்கிட்டு இருக்கா. அப்புறம் 80 வயசு கிளவி ஒருத்தன் வந்து ரேப் பண்ண போனானே, அது சிங்கப்பெண் படை இருக்கும்போது தானே, நேத்து நடந்தது தானே. இங்க வண்டலூர்ல டிவி நிர்வாகியோடைய பையன் பல பெண்களை வந்து பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கியிருக்கானே, அது நேத்து தானே அது கேஸாச்சு. அவனை என்ன பண்ணீங்க? சிங்கப்பெண் படை ஆள் இருக்கிற இடத்துல போய் நின்னுக்கிறது, பஸ் ஸ்டாண்டு, போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல, அப்புறம் ஸ்கூலு காலேஜ் பக்கத்துல, அப்புறம் அந்த கடற்கரை ஓரம், இப்படி மக்கள் கூடுற இடத்துல போய் நின்றுகிட்டு இவங்க ரீல்ஸ் எடுப்பாங்களாம். மக்கள் கூடாத இடத்துல ரோந்து போகணும், மக்கள் இல்லாத இடத்துல வேலை பார்த்துட்டு தனியா போவாங்கல்ல, அந்த பெண்களுக்கு தான் பாதுகாப்பு தேவை. கேசஸ் நீங்க ஃபுல்லா ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா தனியா போற ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் தான் பெண்களுக்கு அத்துமைகள் அதிகமா நடக்குது. நீ பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்காந்து ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, என்னத்த சொல்ல? இது பரவாயில்லைங்க, மின்தடை அப்படின்னு ஒண்ணு நடக்கவே இல்லை. யாரு? நிர்மல்குமார், இந்த RSS சங்கி இருக்குல்ல, அந்த சங்கி நிர்மல்குமார் சொல்றாப்ல மின்தடையே இல்ல. பாருங்க, மின்சாரம் நம்ம எங்கேயும் தட்டுப்பாடு இல்லைன்னு முதல்ல சொல்லிட்டோம். நம்ம வந்து மின்சாரம் தட்டுப்பாடு கிடையாது. பாத்தீங்கல்ல, மின்தடையே இல்லையா. அப்புறம் ரோட்ல உட்காந்து போராடுறவங்க சும்மா பொழுதுவாம போராடுறாங்க போல இருக்கு. நைட்டு தூக்கம் வரலன்னு எல்லாரும் சேர்ந்து வந்து ரோட்ல உட்காந்துருக்காங்க போல இருக்கு. இல்ல அண்ணன் தான் சொல்லணும். ஒரு தம்பி சொல்லிட்டு போறாரு, டிவிக்கு ஓட்டு போட்டாங்க, எல்லாம் மாறிடுச்சு, இனிமேல் விசில் கோலம் போடுங்க, விசில ஊதுங்க, நல்லா மொத்தமா ஊதிட்டாங்கல்ல அப்படின்னு ஒரு தம்பி பேசுறாரு. இன்னொருத்தர் வச்சு கிழிச்சிட்டாரு, ஏன்னா ஓட்டு போட்டீங்களா வாயில வாழைப்பழம் வச்சு போவோம், எங்களை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தான், கிறுக்க மாதிரி தெரியுதா, எங்களை பார்த்தா இழிச்ச வாயினா தெரியுதா உனக்கு அப்படின்னு புலந்திருக்காரு. பாருங்க, ஓட்டு போட்டு வாழைப்பழம் வாயில வச்சிருக்கோம். முதலமைச்சர் ஐயா, நாங்க இப்படிதான் நடுவேண்ட பத்திரமா அதிகாரிகளா நல்லா இருங்க, நாங்களா பைத்தியக்காரன் டிரைவரா கூட்டத்துக்கு வணக்கம், நல்லா இருங்க. இன்னொருத்தர் கடுமையா கிழிச்சு விட்டுருக்காரு. என்ன சொல்றது தெரியுமா? தற்குறின்னு சொல்லாதீங்க, ஒன்னும் தெரியாதவன தற்குறின்னு சொல்லுவோம். ஆனா இவன் பூரா கிரிமினல்ஸ். விஜய் எப்படி ஜெயிச்சாரு? வெளிநாட்டுல இருந்து வந்தெல்லாம் ஓட்டு போட்டு போனாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அதை நிறைய பேர் பார்க்காம விட்டுருப்பீங்க நியூஸ்ல. நானும் அம்மாவை தவறி போனதுனால ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுனால இந்த 2 மாசங்களும் பெரிய அளவுல உங்களுக்கு செய்திகளை சொல்ல முடியாம போச்சு. பல செய்திகள் தவற விட்டுருக்கேன். அதுல ஒண்ணுதான் இந்த செய்தியும் கூட. அதாவது வெளிநாட்டுல இருந்து கிளம்பி வந்து இங்க ஓட்டு போட்டு போறாங்க. ஆனா அவங்க எல்லாம் வெளிநாட்டினுடைய பிரஜை, வெளிநாட்டுல குடியுரிமை பெற்றவர்கள். எப்படி இது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா, இங்க ஏர்போர்ட்ல இருக்கிற குடிமை அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் செக் பண்ணி அனுப்புறவங்க, அந்த அதிகாரிகள் பாக்குறாங்க கையில வந்து கருப்பு மை இருக்கு. அவங்கள பிடிச்சி ஒன்னா விசாரிச்சா 27க்கும் மேற்பட்டவர்கள் சிக்கி இருக்கிறாங்க. 27 பேருக்கு மேல சிக்கி இருக்கிறாங்க, வெளிநாட்டுல இருந்து வந்து ஓட்டு போட்டவங்க. இது சிக்காம போனவங்க எத்தனை பேருன்னு தெரியல, அதை காலி பண்ணி அழிச்சு விட்டு போனவங்க எத்தனை பேருன்னு தெரியல, இல்ல கவன குறைவா விடப்பட்டவங்க எத்தனை பேருன்னு நமக்கு தெரியல. சிக்கியவங்க எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? திருட்டுத்தனமா, கள்ளத்தனமா, உண்மையிலேயே கிரிமினல் வேலை பார்த்து ஓட்டு போட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த தோழர் சொல்றாரு, இவங்க எல்லாம் கிரிமினல் தானங்க அப்படின்னு கேட்கிறாரு. இன்னொரு முக்கியமான கேள்வியும் கேட்டாரு. அம்மா அப்பாவை மிரட்டி, அம்மா அப்பாவை அவமானப்படுத்தி ஒரு குழந்தை ஓட்டு போட சொல்லுதுன்னா அது கிரிமினல் தானே அப்படின்றாரு.
அதெல்லாம் குழந்தைங்க ஓட்டு போட சொன்னா அது எப்படிங்க? குழந்தை மருந்தை குடிக்க சொன்னா குடிக்க சொல்லிடுவீங்களா? குடிச்சிட்டு செத்துருவீங்களா? இன்னைக்கு அப்படித்தானே குடிச்சிருக்கீங்க மருந்த அப்படின்னு நாக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு பாருங்க. தற்கொலைலாம் சொல்லக்கூடாது. கிரிமினல் பசங்க அப்பா அம்மாவை மிரட்டுறானுங்க, செத்துருவேன் நீ ஓட்டு போடலனா அப்படின்னு சொல்ற மிரட்டுறவன் யாரு? தற்கொலையா? கிரிமினல்ஸ் ஓட்டு போட்டு தான் நீ ஜெயிச்சிருக்கிற. குழந்தைங்க சொன்னாங்க, குழந்தைங்க சொன்னா விஷத்தை குடிச்சா குடிச்சிருவீங்களா? நீங்க இப்ப குடிச்சிருக்கீங்க, அப்படிதான் குடிச்சிருக்கீங்க, விஷத்தை குடிச்சிருக்கீங்க. குழந்தைங்க சொன்னாங்கன்னு விஷத்தை குடிச்சிருக்கீங்க, நம்மளால காப்பாற்ற முடியாது. 1 வருஷம் 2 வருஷம் கஷ்டப்பட்டால் அழுதாலும் அவதான் புள்ள பெத்துக்கணுங்கிற மாதிரி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம தான் தாங்கி ஆகணும். இதுக்கெல்லாம் இடையில சிங்கப்பெண் வச்சு ஷூட்டிங் நடத்தி முடிச்ச தருணத்துல அடுத்த நிமிஷமே ஒரு முக்கியமான செய்தியை உயர் நீதிமன்ற நீதிபதி வெளியிட்டிருக்காரு. நாங்க பெண்களை பாதுகாக்க போறோம், நாங்க தான் தமிழ்நாட்டுல, நாங்க தான் அப்படின்னு அடிச்சு விட்டார்ல அண்ணே, செவுள்ளே விட்டுருக்காங்க உயர் நீதிமன்ற நீதிபதி விக்டோரியா கௌரி. அவங்களுக்கு எதிராக எனக்கு நிறைய முரண்பாடு இருக்கு. அவங்க வந்து ஒரு பாஜக சங்கி தான் அந்த அம்மா, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க நியமனத்துக்கு எதிராகவே நம்ம போராட்டம்லாம் நடத்தியிருக்கோம். அந்த அம்மா ஒரு விஷயத்த பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி அமைச்சு தருவோம்னு சொன்னாரே, ஆனா உண்மை வேறாக இருக்கிறதே அப்படின்னு நேத்து ஒரு கேஸ்ல பேசியிருக்கிறாங்க. நேத்து ஒரு கேஸினுடைய வழக்கு விசாரணையில பேசியிருக்கிறாங்க. நான் ஆட்சிக்கு வந்த உடனே பெண்களுக்கு பாதுகாப்பான ஒன்னா மாத்துவேன்னு சொன்னாரே, ஆனா இல்லையே, நேர்ல வேற ஒன்னாவுல இருக்கு. எக்கச்சக்கமான பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகி இருக்கிறாங்களே, குழந்தைகள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்களே அப்படின்னு கடுமையா லெப்ட்ல டீல் பண்ணிருக்கிறாங்க அந்த அம்மா. அப்போ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, அண்ணன் 30 நாள்ல படுதோல்வியை அடைஞ்சிருக்காரு. அண்ணா அடைஞ்சா பிரச்சனை இல்லைங்க, நாம வேடிக்கை பார்த்தோம்னா நம்ம தலைமுறையே படுதோல்வி அடைஞ்சிடும். கொஞ்சம் யோசிங்க, உண்மையை பார்த்து விவாதிக்க கத்துக்கங்க. விவாதத்தின் மூலமாக உண்மையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம்.